ஹாய் எவ்ரிவான். இன்றைக்கி நான் நண்டு எப்படி கழுவுறதுன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் ஒரு 1 kg கிராப் வாங்கிக்கிட்டேன். நீங்கள் நண்டு வாங்கினீங்கன்னா உடனே அதை க்ளீன் பண்ணிடுங்க, இல்லைன்னா அதோடய ஸ்மெல்லு வந்து ரொம்ப ஹெவியாகவே இருக்கும். அதே மாதிரி க்ளீன் பண்ணாமல் ஸ்டோர் பண்ணாதீங்க. க்ளீன் பண்ணிவிட்டு உடனே குக் பண்ணிடுங்க. நான் நண்டை வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். யூஸ்வலாகவே எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் நண்டு பிடிக்கும். இதில் 2 டைப் ஆஃப் நண்டு இருக்குது. ஒன்று வந்து பெண் நண்டு, இன்னொன்று வந்து ஆண் நண்டு. பெண் நண்டுக்கு ஓடில் இருக்க வளைவு பெருசாக இருக்கும். அதை நம்ம எடுத்து பீல் பண்ணிக்கலாம். அதை லைட்டாக இழுத்திங்கனாலே ஓடு வந்து வெளியில் வந்துடும். அப்புறம் இந்த பிளாக் கலரு, அப்புறம் இந்த மஞ்சள் கலர் அது நமக்கு வேண்டாம். ஸோ அதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். சிலர் வந்து அந்த மஞ்சள் கலரையும் சாப்பிடுவாங்க. அதை தனியாக எடுத்து அதையும் குக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஆனால் அது நமக்கு தேவையில்லை. அதனால் நம்ம அதையும் சேர்த்து எடுத்துடலாம். உள்ளே இருக்க ஃப்ளஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எக்ஸாக்டாக நம்ம ஃபிஷ்ஷு சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம அதை பீல் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பீல் பண்ணணும். சில நண்டு சாஃப்டாக இருக்கும், சில நண்டு வந்து அதோடய ஃப்ளஷ் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் அந்த உள்ளே இருக்க மஞ்சள் கலரை எடுக்கும்போது கேர்ஃபுல்லாக எடுக்கணும், இல்லைன்னா ஃப்ளஷோடு சேர்ந்து வந்துடும். இந்த நண்டில் பார்த்திங்கன்னா புது நண்டு பழைய நண்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, நண்டு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இப்போ பழைய நண்டு அப்படின்னா அதோட ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், தொட்டாலே அது பிஞ்சு போயிடும். அதுவே கொஞ்சம் புது நண்டு அப்படின்னா அதோடய ஃப்ளஷ் வந்து கொஞ்சம் டென்ஸ்டாக இருக்கும். க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுதான் 2 டைப் ஆஃப் நண்டு. வேஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ரன்னிங் வாட்டரில் வந்து க்ளீன் பண்ணுங்கள். நண்டுலேயே நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. இந்த நண்டு வந்து பார்த்திங்கன்னா கடல்லையும் இருக்கும், மணல்லையும் இருக்கும், குளத்துலேயும் இருக்கும். ஸோ அதனால் நிறையா மண் வந்து அதில் ஒட்டிகிட்ருக்கும். அதனால் ஒரு ப்ரெஷ் வச்சு எல்லா முனையிலையும் நல்லா தேய்ச்சி கழுவிடுங்க. நண்டில் நிறையா ப்ரோட்டீன், கால்சியம், இரும்பு சத்து இருக்குது. அதனால் இது உடலுக்கு நல்ல சக்தியை கொடுக்குது. எலும்புகள் வலுப்பெறவும் இது உதவுது. அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவும் நண்டு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ நிறைய கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா நண்டை வேறு மாதிரி குக் பண்ணுவாங்க. இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ஓடெல்லாம் ரிமூவ் பண்ண மாட்டாங்க. அவங்க அப்படியே அதை தண்ணிக்குள்ளே போட்டு நல்லா வேக விட்டு அதை எடுத்து சாப்பிடுவாங்க. பட் இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஓடையும் ரிமூவ் பண்ணிடுவாங்க. உள்ளே இருக்க அந்த மஞ்சள் கலரு, அப்புறம் அந்த வேஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நண்டு குழம்பு செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் நண்டு ரசம், நண்டு வறுவல், இந்த மாதிரி பலவிதமாக சமைப்பாங்க. நண்டு வந்து கோல்டுக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு நண்டை பற்றி இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொல்கிறேன். பெரும்பாலுமே உயிரினங்கள் வந்து முன்னாடி தான் நடக்கும். ஆனால் நண்டு பார்த்திங்கன்னா சைடாகவும் பின்னாலேயும் தான் நடக்கும். நண்டுக்கு கால் உடஞ்சிருச்சுன்னா கொஞ்ச நாள் கழித்து புது கால் வளரும். இது 2வது டைப்பு. இது வந்து ஆண் நண்டு. ஸோ அதோட ஓடுக்கு மேலே இருக்க அந்த வளைவு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம இது ஆண் நண்டுன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஆண் நண்டை விட பெண் நண்டு வந்து ரொம்ப சுவையாகவும் இருக்கும், நிறையா ஃப்ளஷ் இருக்கும். நண்டுகள் வந்து மனிதர்கள் போலவே கம்யூனிகேட் பண்ணிக்கும். அதுகளுக்கு வந்து பேசிக்கொள்ளும் தன்மை உண்டு. அதே மாதிரி 100 வருடம் வாழக்கூடிய நண்டுகளும் இருக்குது. ஜப்பானில் இருக்க ஜெயிண்ட் ஸ்பைடர் கிராப் வந்து பார்த்திங்கன்னா 100 வருஷம் வரைக்குமே வாழும். அதே மாதிரி நண்டுகள் வந்து தோள்களை வந்து மாற்றிக்கொள்ளும் தன்மை கொண்டவை. வளர வளர தங்களோட பழைய கடினமான தோலை கலற்றி புது தோலும் போட்டுக்கொள்ளும். அதே மாதிரி நண்டுகள் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல மட்டும் வளராது, டிஃப்ரெண்ட் பிளேஸ்லேயும் வாழும். ஸோ இதுதான் நண்டுகளை பற்றிய ஒரு புதிய தகவல். ஸோ இது வந்து ஃபைனல். நான் நண்டு கழுவுனதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.